ஹாய், திஸ் இஸ் பவனி ரம்யா. நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க. இப்போ நம்ம வந்து ஈஷா அங்கே தான் நாங்கள் போகிறோம். ஆமாம், அவங்க ஹைதராபாத்லேருந்து வந்திருக்காங்க. ஆமாம், ஹைதராபாத் டு சென்னை சென்னை டு கோயம்புத்தூர். எல்லாம் சுற்றி பார்த்துட்டு வந்து நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஈஷா யோகா மையம் போக போகிறோம். ஸோ அங்கே வீட்டுக்கு போகலாம். சரி, பாய். ஓடு 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 ஓடு. நாங்கள் ஈவினிங் ஒரு 3 o'clock போல் தாங்க கிளம்புனோம். இங்கேருந்து போகிறதுக்கு டைம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஹவருக்கு மேலேயே இருக்கும். கிளைமேட் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருந்தது. போகிற வழியெல்லாம் அவ்வளோ தென்னை மரம்லாம் நிறையா இருந்தது. ஈசாக்கு போகிறதால அன்றைக்கி லஞ்ச் வந்து கர்ட் ரைஸ் தான் பண்ணியிருந்தேன். ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு சைடிஷ் வந்து பொட்டேட்டோவும் மேங்கோ பிக்கிளும் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். அதுக்கு முதல் நாள் பார்த்தீங்கன்னா பிரியாணி பண்ணியிருந்தேன். சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65 பண்ணியிருந்தேன். சாப்பிட்டுட்டு டேஸ்ட் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒன்றா ட்ராவல் பண்ணும்போது அந்த மொமெண்ட்டே செம்மையாக இருக்கும். நல்லா அந்தளவுக்கு நல்லா ஜாலியாக பேசிட்டு வந்தாங்க. 2 பேருமே சரி, தமிழுமே நல்லா வந்து லேர்ன் பண்ணாங்க. நாங்களும் கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்கிட்டோம் அவங்களோட லாங்குவேஜ். ஸோ நம்ம வந்து என்ட்ரன்ஸ் வந்தாச்சு ஈசா யோகா மையம். கிளைமேட் ரொம்பவே கூலாக இருந்தது. உங்களுக்கே தெரியும், அந்த மேகமும் மழையும் ஒன்றா இருக்குது. செம்ம ஜில்லுன்னு இருந்தது, காற்றுமே சரி. இப்போ நாங்கள் வர்றது பார்த்திங்கன்னா செகண்ட் டைம் வந்திருக்கோம் கோயம்புத்தூர் வந்து. இதுக்கு முன்னாடி 1 டைம் வந்திருக்கோம். ஆனால் அந்த டைம் பார்த்திங்கன்னா செம்ம வெயில். ஒரு லன்ச் டைம் அந்த மாதிரி டைமில் வந்துட்டோம். செம்மையாக வெயில், நிற்க கூட முடியல, அந்தளவுக்கு வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு. குழந்தைங்களெல்லாம் வச்சுட்டு ரொம்ப கஷ்டமாயிருச்சு அப்போது. பட் ஆனால் இந்த டைம் வந்து மிஸ் பண்ணாமல் எல்லாத்தையுமே வந்து பார்க்கணுன்னு நினச்சோம். ஸோ ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்து க்ரீனிட்டிக்காக இருந்தது. எப்படி சொல்கிறது, ரோடாகட்டும் எல்லாமே வந்து நீட்டாக இருந்தது. கிராமத்துக்குள்ளெல்லாம் போனோன்னா எந்த சைட் பார்த்தாலும் ஒரு க்ரீனாக இருக்கும்ல, அதே ஃபீல் தான் எனக்கு இங்கே போகும்போதும் கிடச்சிது. என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த க்ரீனாக உள்ள இடம் எல்லாம் பார்த்தாலே என்னோட மைண்ட் வந்து செம்ம ரிலாக்ஸாக இருக்கும். லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா கூட்டம் ரொம்பவே ஹெவியாக இருந்தது. இந்த டைம் எப்படி இருக்குன்னு தெரியல. ஸோ நம்ம வந்து காரில் தான் போன தடவையும் இந்த தடவையும் காரில் தான் போயிருக்கோம். ஸோ நிறைய கார் வந்து அந்த உள்ளே வந்து நிறையவே போச்சு. ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது, நிறைய ட்ராவல் பஸ் எல்லாம் அவ்வளோதான் நிப்பாட்டியிருந்தாங்க. கவர்மெண்ட் பஸ்ஸுமே இங்கே நிறையா வந்துச்சு. தனியாக நீங்கள் யாராவது ஃபேமிலியாக வரணுன்னா கூட விசாரித்து பாருங்கள், கவர்மெண்ட் பஸ்ஸுமே உள்ளே வருது. ட்ராவல் பஸ் மட்டும் இல்லைங்க, நிறைய வேனு, காரு, இந்த மாதிரி ஏகப்பட்டது நிறைய இருந்தது. உள்ளே போக எங்களுக்கே ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. என்னடா போன தடவை மாதிரி இந்த தடவையும் ஹெவியாக இருக்குமோ அப்படின்ட்டு. ஸோ நாங்கள் போகும்போது நல்லா உள்ளே போயிட்டோம். உள்ளே போய் ஏதாவது கார் பார்க் பண்ணோம். ஏன்னா நடந்து போகணுன்னாலே ரொம்ப தூரம் ஆகும், ரொம்ப வெளியில் கார் பார்க்கிங் பண்ணிட்டா. சரி, அதனால் கொஞ்சம் உள்ளேயே பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு உள்ளே வந்துட்டோம். ஸோ இவ்வளோ தூரம் தான் நடக்கிறதுக்கு. அந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா நாங்கள் பவன், ரம்யா எல்லாரும் சேர்ந்து ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டோம். நாங்கள் நிப்பாட்டின இடத்துல கார் எதுவும் இல்லை. ஆனால் ரிட்டன் வரும்போது அவ்வளோ கார் நின்றுது. இப்போ நம்ம மெயினான பிளேஸுக்கு வந்துட்டோம். ஸோ சிவனையுமே பார்த்தாச்சு. ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, மைண்டு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்குது. நிறைய பேர் வந்திருக்காங்க. ஸோ போன தடவையோட இந்த தடவை கூட்டம் கம்மி தான். ஈவினிங் டைம்ங்கிறனால ரொம்ப சில்லுன்னு இருக்குது. சாய், ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். மழை வர மாதிரி இருந்தது. மறுநாள் பார்த்தீங்கன்னா பவன், ரம்யா வந்து ட்ரெயினில் வந்து டிக்கெட் புக் பண்ணியிருந்தாங்க. அவங்களுமே ஊருக்கு கிளம்பிட்டாங்க. நாங்கள் வந்து சிறுமுகைக்கு வந்து ட்ரெஸ் வாங்கலான்னு கிளம்பி வந்துட்டுருக்கோம். இந்த ஷாப்பிங் வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா 4-5 வந்து ஊரில் வந்து வீடு கூடி போக போகிறோம். ஸோ அதுக்காக வந்து ட்ரெஸ் எல்லாம் வந்து எடுக்கணும். ரிலேட்டிவ்ஸ்க்கு எங்களுக்கு எல்லாத்துக்கும் எடுக்கணும். மார்னிங்கே வீட்டில் சாப்பிட்டுட்டு வந்து கிளம்பியாச்சு. வெயில் தான் ரொம்ப அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் காருக்குள்ளே இருந்தனால அவ்வளோவா தெரியல. ஒரு வழியாக கடைக்குள்ளேயுமே வந்தாச்சு. வந்து ஒவ்வொரு சாரியாக எடுத்து பார்த்துட்டு இருந்தோம். எல்லாமே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்தது. ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நார்மலாக தாங்க இருந்தது. கலெக்ஷன்ஸ் வந்து நிறையா வச்சுருந்தாங்க. நான் என்ன மைண்ட் செட்டில் போனேன்னா, இது வரைக்கும் எடுக்காத கலராக இருக்கணும் அப்படின்னு நினச்சி தான் போனேன். நிறைய சாரீஸ் வந்து அவங்கள எடுத்து போட சொன்னேன். அவங்களும் பாவம் சலிக்காமல் எல்லா ட்ரெஸ்ஸும் எடுத்து போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ ஒன்று ஒன்றா பார்த்துட்டு இருந்தோம். அதில் வந்து எனக்கு இந்த பிளாக் பிடிச்சிருந்தது. ஆனால் ஃபங்க்ஷனுக்கு பிளாக் கட்ட முடியாதுன்னு சொல்லி அவங்கள்ட்ட சொல்லிட்டு இருந்தேன். இதில் வேறு கலர் இருக்காக்கா அப்படின்னு கேட்டேன். இல்லைம்மா, இந்த 2 கலர் தான் இருக்குது, பிளாக்கு ப்ளூ 2 தான் இருக்குதுன்னு சொன்னாங்க. சாரீ நல்லா இருந்தது, விரித்து பார்த்தோம். ஆனால் வந்து பிளாக்கும் சரி ப்ளூவும் சரி அது கட்ட முடியாது ஃபங்க்ஷனுக்கு, நல்லா இருக்காது. சரின்ட்டு வேறு கலர் வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டோம், வேறு டிசைனில்.
பொதுவாகவே எனக்கு பிங்க்னா ரொம்ப பிடிக்கும். பிங்க் எந்த ட்ரெஸ் பார்த்தாலுமே நான் எடுத்துருவேன். ஆனால் இந்த தடவை மைண்ட் செட் வந்து பிங்க் எடுக்கக்கூடாதுன்ட்டு தான் போயிருந்தேன். இப்போ பார்க்குற சாரியோட நேம் பார்த்தீங்கன்னா வைர ஊசி. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த சாரியில் தான் நான் வந்து 2 வந்து சூஸ் பண்ணியிருந்தேன். ஒன்று வந்து எனக்கு, இன்னொன்று வந்து அத்தைக்கு. கலருமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சாரியை வியர் பண்ணுறதுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கணும், அதே மாதிரி கிராண்டாகவும் இருக்கணும்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த அக்காவுமே எடுத்து கொடுத்தாங்க. இந்த இதில் வந்து எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருந்தது. இதுதான் சந்துருவுமே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க எனக்கு. ஸோ ஃபைனலாக ஒரு 1 ஹவருக்கு மேலேயே ஆகிருக்கும். அதுக்கப்புறமா தான் நான் இதை வந்து செலக்ட் பண்ணேன். ஸோ இந்த கலர் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக வந்து கமெண்டில் சொல்லுங்கள். இந்த சாரியை தான் வந்து நான் வீடு கூடி போகிற அன்னைக்கு வந்து கட்டிக்க போகிறேன். ஒரு வழியாக எனக்கு எடுத்தாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா அத்தைக்கு எடுக்கணும். இதே வைர ஊசி சாரியில் வந்து இன்னொன்று பார்த்துருந்தேன். அதுதான் வந்து இப்போ அத்தைக்கு எடுக்க போகிறோம். இந்த கலருமே எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அத்தைக்கு பார்த்தீங்கன்னா வாடாமல்லி வித் க்ரீன் கலர். சேம் எனக்கு வந்து எல்லோ க்ரீனு, இவங்களுக்கு வாடாமல்லி வித் க்ரீனு, அதில் தான் எடுத்திருந்தோம். சிறுமுகையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஊர் ஃபுல்லாகவே வந்து பட்டு துணி அந்த கடை தான், ஃபுல்லாகவே சாரீ கடை தான் நிறையா இருக்கும். அங்கே பார்க்குற ட்ரெஸ் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் என்ன பண்ணுறது, ஏதாவது ஒன்று தானே எடுக்க முடியும். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா என்னோட அம்மாச்சி வந்து இறந்துட்டாங்க. அம்மாச்சினா அம்மாவோட அம்மா வந்து இறந்துட்டாங்க. ஸோ அவங்க ஞாபகம் வந்து எனக்கு எப்போதுமே இருக்கும். ஸோ அவங்க சார்பாக ஒன்று எடுக்கணும் அப்படின்ட்டு எடுத்து என்னோட சின்ன அம்மாச்சிக்கு கொடுக்கலான்னு இருக்கேன். எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் நான் அவங்கள கூப்பிட்ருவேன். பட் ஆனால் இப்போ இல்லை. அவங்களோட ஞாபகமாக வந்து என்னோட சின்ன அம்மாச்சி தான் இப்போது எங்களுக்கு எல்லாமே இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக ஒரு சாரீ கண்டிப்பாக நான் எடுத்து கொடுக்கணும். அம்மாச்சி இறந்ததை பற்றி நான் வந்து சோசியல் மீடியாவில் வந்து ஷேர் பண்ணிக்கல. ஃபஸ்ட் டைமாக இந்த வீடியோவில் தான் நான் சொல்கிறேன். வழியாக பெரியவங்களுக்கெல்லாம் எடுத்தாச்சு. இப்போ தியாவுக்கு எடுக்கணும். ஆனால் தியாவுக்கு உள்ள பாவாடை சட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நார்மலாக இருக்குது. கொஞ்சம் கிராண்டாக நான் பார்த்துட்ருக்கேன். ஆனால் எதுவும் கிராண்டாக செட் ஆகலை. சாய் நல்லா இல்லையா? உனக்கு வைக்கணுமா? உனக்கு வந்து மேலே உள்ள வச்சு கட்டணுமா? சாய் இங்கே பாரு, இங்கே பாரு. சாய் உனக்கு போய் பார்ப்போம், உனக்கு போய் பார்ப்போம். சூப்பராகடா. ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் வந்து லஞ்ச் வந்து வெளியில் சாப்பிட்டாச்சு ஃபேமிலியாக. எல்லாம் முடிச்சுட்டு வரும்போது வெளியில் சரியான மழை. போகும்போது அந்தளவுக்கு வெயில் இருந்தது. ஆனால் ரிட்டன் வரும்போது செம்ம மழை. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சந்துருக்கு, தம்பிக்கு, எங்கள் அப்பாவுக்கு, மாமாவுக்கு எல்லாருக்கும் வந்து ட்ரெஸ் எடுக்கணும், வேஷ்டி சட்டை. ஸோ அதுக்காக வந்து ராம்ராஜ் கடைக்கு தான் போயிருந்தோம். ஒன்று ஒன்றா போட்டு பார்த்தாங்க. பண்ணக்கூடாதுண்ணா. தூக்கு ட்ரெஸ் தூக்கு. வேணாமா? வேஸ்ட் வேணாமாடா? வேணாமா? தெரிஞ்சு எல்லாருக்குமே ட்ரெஸ் எடுத்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.